இங்கே வரும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பையனுக்கு ஒரு குழந்தை இல்லை, அந்த கடவுள் எனக்கு கொடுத்தானா அது போதும் நினச்சி நான் வரேன். என்னோட பையனுக்காக வரன் தேடி வரதுக்காக தான் இந்த கோவில். இதை வந்து 2வது வாரமே எனக்கு பணம் வந்துடுச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் உண்மையாக எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அப்போதுலேருந்து தான் வர ஆரம்பித்தேன். அவங்க கொஞ்சம் பிக்கப் ஆகுறாங்க. வர வர நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு வேண்டுதலை வச்சோன்னா அது நிறைவேறினா வந்து செய்ய தான் சொல்லியிருக்காங்க தவிர நீங்கள் அது செய்யுங்க இது செய்யுங்க யாரும் கேட்டது கிடையாது. அந்த 40 வருட காலம் இங்கே இருக்கிற மக்களுக்கு பல அற்புதங்களையும் பல நன்மைகளும் செய்த இந்த சுவாமிகள் இப்போ முக்தி அடைஞ்சும் சாமியை வழிபாடு பண்ணுறாங்க. கிரியேஷன் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வண்ணார்பேட்டையில் இருக்கிற தாத்தா கோயிலுக்கு வந்திருக்கோம். தாத்தா கோயில் என்ன சிறப்புன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிறப்பான கோயில். இங்கு வரும் பக்தர்கள் பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்ச நல்ல விஷயம்லாம் நடக்குதுன்றாங்க. கோவில் பராமரிப்பு பணிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. சென்னையில இருக்கும் வண்ணார்பேட்டையில தான் தாத்தா வந்து ஜலமுக்தி ஆயிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா தினந்தோறும் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா உண்டியல் இல்லை. நம்ம வந்தப்போ அபிஷேகம் ஸ்டார்ட் ஆச்சு. வாங்க அபிஷேகத்தை பார்க்கலாம். வேலைக்கிழமையில தாத்தா கோயில்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். கூட்டம் பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். தாத்தா கோயில்ல பாத்தீங்கன்னா மார்னிங் 6 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. மத்தியானம் 2:30 இருந்து 3 மணி வரைக்கும் பிரேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்து கோயில் ரன் ஆகிட்டு இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும் கோயில் வந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு மதியம் அன்னதானம் மட்டும் இல்லை, இரவு அபிஷேகம் முடிஞ்ச உடனே பிரசாதங்களும் வழங்கப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்குற விஎஸ் கிரியேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தாத்தா கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இந்த கோயில் நிர்வாகியான திரு டெல்லி ராம் ஐயா அவர்கள்கிட்ட இன்னும் விவரங்களை நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியுடைய ஜீவசமாதி மடத்தின் தலைவர். என்னுடைய பெயர் டெல்லி ராம். இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் வந்து 18/10/1896 சுவாமி இங்கே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி அடைஞ்சிட்டார். இதற்கு முன்ன சுவாமி ஓம் சத்து திருத்துறை இந்திரபீடம்ன்றது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. சுவாமி அங்கே தான் மாணவனாக இருந்து ஈஸ்வர் சச்சிதானந்த சாமிகிட்ட வேதம் வேதாந்தம் அஷ்டமாசித்து எல்லாம் கற்றுக்கிட்டு பின்னால் இங்கே வந்து இந்த ஊரில் 18/10/1896 உள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலம் அடைஞ்சிட்டார். அந்த 40 வருட காலம் இங்கே இருக்கிற மக்களுக்கு பல அற்புதங்களையும் பல நன்மைகளும் செய்த இந்த சுவாமிகள் இப்போ முக்தி அடைஞ்சும் சாமியை வழிபாடு பண்ணுறாங்க. அவங்களுடைய நினைத்த காரியங்கள் நடக்குது. சுவாமி பலருடைய கனவுல போய் சொல்கிறார், என்ன நடக்க போகுதுன்னே சொல்கிறார். அது மாதிரி பல அற்புதங்களில் சுவாமியை இங்கே நிறைவேற்றி கொடுக்குறாரு. இங்கே வேலைக்கிழமையில் இப்போ கூட்டங்கள் அதிகமாக வர்றதுனால விளக்கு போட நிறுத்திட்டோம். வேறு நாட்களில் வந்து கண்டிப்பாக விளக்கு போடுங்க. அற்புதத்தால் பலர் நன்மை அடைகிறாங்க. நன்மை அடைகிறவங்க இங்கே அன்னதானம் பண்ணுறாங்க. வருஷம் 365 நாளும் இங்கே அன்னதானங்கள் வடை பாயசத்தோடு நடக்குது. அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணுன்னா இங்கே அடுத்தது அவங்களால முடிஞ்ச அன்னதானம் செய்யணும். ஐயா வருஷம் 365 நாள் அன்னதானம். ஒரு நாளைக்கு 200லேருந்து 250 பேர் சாப்பிட்றாங்க. இந்த வேலைக்கிழமையில் வந்து இங்கே ஒரு 600லேருந்து 700 பேர் சாப்பிட்றாங்க. அமாவாசை பௌர்ணமி காலத்தில் இரவு கூட இங்கே அன்னதானம். இங்கே மகா சிவராத்திரிக்கு 4 கால பூஜை நடக்கும். ஐயா 4 கால பூஜை நடக்கும். இங்கே இந்த கச்சேரி இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். எல்லா பக்தர்களும் இங்கே வருவாங்க. சுவாமிக்கு ரொம்ப நாளைக்கு விசேஷமாக இருக்கும். இந்த கோயிலினுடைய மொத்த இதுவும் வர பக்தர்களுக்கு தான் தெரியும். அந்த அம்மா எப்படி ஆனந்தமாக வச்சுக்கிறா. இந்த கோயிலுக்கு அடி எடுத்து வைக்கிறவங்களாம் ஆனந்தமாக சொந்த ஊரோடு இருக்கிறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்க.
ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வெற்றியோடு தான் வராங்க. தாத்தாவுடைய மகிமையும் ஆத்தாவுடைய மகிமை தான் இது. ஒரு 4-5 வாரம் ஆகுது சார் வந்து. ஆனால் கண்டினியூவாக வர முடியல. கண்டினியூவாக வந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் கொஞ்சம் ஏறி இங்கே வரும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. ஓகே, நல்லா. ஆனால் அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுறீங்க மேம் இந்த கோயிலுக்கு? ஃபீல் ஆகுறதுன்னு தோணுது. கண்டினியூவாக என்னால் வர முடியல. இது ஒரு 4 வீக்ஸ் வர்றது என்னால் தடைப்பட்டு போச்சு. கண்டினியூவாக வந்துச்சுன்னா நல்லது இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எங்கேருந்தோ வந்து வராங்க, ரொம்ப லாங்லேருந்தெல்லாம் வராங்க. வரும்போது கேட்கும்போது ரொம்ப இங்கேருந்து எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்து ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு. அது ரொம்ப சந்தோஷம். மேடம் எங்கேருந்து வரீங்க மேடம்? நான் எர்ணாவூர்லேருந்து வரேன். தேங்க்யூ மேம். அது என்னோட பையனுக்காக வரன் தேடி வரதுக்காக தான் இந்த கோவிலுக்கே நான் வந்தது. பையனுக்கு வரதுக்காக. ஆனால் அதை விட வீட்டு கட்டிட்டு ரொம்ப பிரச்சனை இருந்தது. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் பணமும் வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து 2வது வாரமே எனக்கு பணம் வந்துடுச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் உண்மையாக எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. இருக்காங்க, என்னோடய ஸ்டாஃபும் இருக்காங்க. எனக்கே தெரியாது. இது போன வாரம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. பணம் அமௌண்ட்டுக்கு வந்து 10 நாள் ஆகுதுமான்னு சொன்னாங்க. இதே நான் ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறேன். என் பையனுக்கு நல்லா வரணும் அமையன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். 2வது என் தம்பியோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு 8 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. இப்போ அவங்க 5வது வாரம் இவங்களும் வராங்க. ஆனால் இப்போ 45 நாள் தள்ளி போயிருக்குனாங்க. அந்த தாத்தா குழந்தையாக வந்து பிறக்கணும்னு நான் என்னோட இதுவை நான் வேண்டிக்கிறேன் அவங்க கையிலேருந்து. உண்மையாக அது உணர்வுபூர்வமாக நடக்கிற விஷயம் இது. இதே மாதிரி எல்லாருமே ஆன்மீகத்தை நம்பி வரணும். ஏதோ பார்த்தோம் கொண்டோம் வந்தது கடமையாக இருக்கக்கூடாது. நம்ம வீடு நல்லா நம்ம குழந்தைங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கா. அவளும் அவங்களோட குழந்தைய வேண்டிகிட்டு தான் வந்திருக்காங்க பொண்ணுக்கு. இது எல்லாருக்குமே அவங்க நல்லது செஞ்சு அவருக்கு நல்ல இது கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கேன். தேங்க்யூம்மா. பையனுக்கு ஒரு குழந்தை இல்லை, நினச்சி நான் வரேன். குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்கணும்னு நினச்சி வரேன். அதுதான் எனக்கு ஆசை. வேறு ஒரு சொத்து சொகம் இதை கூட அதை கூட நான் சாமி கிடைக்கிறேன். அந்த வரம் தான் எங்களுக்கு தேவை மெயினாக. அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னா அது போதும். சரிங்க. இந்த தாத்தா கோயிலுக்கு எத்தனை வாரமா வந்துட்டு இருக்கீங்க? 8 வாரமாக வரும். உங்களுக்கு தாத்தா கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? நம்ம பொண்ணு வச்சு சொன்னாங்க. சரிங்கம்மா. எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் தேனம்பலம் விசேஷம்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு வருஷமாக வந்துட்டு இருக்கேன். எதுக்கு வருஷம் வர ஆரம்பிச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அப்போதுலேருந்து தான் வர ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அம்மா வர அவ கொஞ்சம் பிக்கப் ஆகுறாங்க. முக்கியமாக படிப்பு ரொம்ப டல்லாகிடுச்சு. அம்மா உடம்பு சரியாங்க. அதனால் திருப்பி கொஞ்சம் படிப்புலேயே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லாவும் இருந்தோம் வந்ததுனால. வர வர நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு வேண்டுதலை வச்சோன்னா அது நிறைவேறினா வந்து செய்ய தான் சொல்லியிருக்காங்க. தவிர நீங்கள் அது செய்யுங்க இது செய்யுங்க யாரும் கேட்டது கிடையாது. நிறைவேறதான் நம்ம எவ்வளோ பேர் பொருளுங்க வாங்கி தராங்க, எவ்வளோலையோ பண்ணுறாங்க. வாரத்தில் வேலைக்கிழமை மட்டும் செம்ம ஜனமாக இருக்கும் இந்த கோயிலில். கிட்டத்தட்ட போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட லைன்லாம் நின்றுருக்கு, நான் பார்த்துருக்கேன். நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்து வெளியூர்லேருந்துலாம் வர ஆரம்பிச்சதுனால நம்ம ஏரியாவிலே இருக்கிற கோயிலை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறோம் தான் இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் நல்லா சேர்ந்து செய்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வரவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நல்லாவும் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட். பாபா கோயிலுக்கு அடுத்து இப்போ இந்த கோயில் நல்லா ஃபேமஸாக இருக்குது. நம்ம லக்ஷ்மி கோயில் பாபா கோயிலெலாம் போனோம்னா இந்த மாதிரி பாபா கோயில் மாதிரியே இருக்கும். பாபா கோயிலுக்கு ஈக்குவலாக இப்போ இந்த கோயில் நல்லா ஃபேமஸாக இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா விஎஸ் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.